ஸோ இந்த ஹெல்த்தி வெயிட்ட எப்படி மெயின்டெயின் பண்ணலாம்னா, ப்ராசஸ்ட் ஃபுட்ஸு, இன்னும் ரிஃபைன்ட் சுகர்ஸ் இந்த மாரி இன்னும் ஆர்ட்டிஃபிஷியல் சுகர் இந்த மாரிக்கெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஹெல்த்தி பேலன்ஸ் டயட் சாப்பிட கத்துக்கணும். நல்லா தண்ணி நெறையா குடிக்கணும். 3வது 3வது வழிமுறை என்ன பண்ணணும்னா, சப்போஸிங் நீங்க ஆல்ரெடி ரிஸ்க் ஃபேக்டர் நெறையா இருக்கு. என்ன உங்களுக்கு வந்து நீண்ட நேரம் உட்காந்துட்டு இருக்கிறீங்க ஒரே இடத்துல. நீண்ட டிராவல் பண்றீங்க. ஒரு 14 ஹார்ஸ் ஃப்ளைட், 15 ஹார்ஸ் ஃப்ளைட் ரொம்ப டிராவல் பண்றீங்க. ஏற்கனவே கால் வீக்கம் வந்திருக்கு. கால்ல ரத்த தேக்கம் ஏற்கனவே இருக்கக்கூடிய நபர்கள், கேன்சர் வந்த நபர்கள், ஹார்மோன் ட்ரீட்மெண்ட் இருக்கக்கூடிய நபர்கள், ஒபீஸா இருக்கக்கூடிய நபர்கள், இந்த மாரி ஹை ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே முக்கியமா கம்ப்ரஷன் சாக்ஸ் நீங்க அத போட்டுக்கிட்டீங்கன்னா, லாங் டிராவல் போறீங்க, இல்ல உங்க டெய்லி ரொட்டீன் லைஃப்ல இந்த மாரி ஹை ரிஸ்க் உடைய நபர்கள் கம்ப்ரஷன் சாக்ஸ் போட்டீங்கன்னா, கால்ல தேங்கக்கூடிய ரத்தத்தோட அந்த அளவு கம்மியா இருக்கும். நான் சாக்ஸ் போடும்போது வெளியில வந்து ரத்தம் தேங்காது. உள்ளுக்குள்ள அழுத்தம் தரனால நடக்க நடக்க சாக்ஸ் போட்டு நடக்கும்போதும், இன்னும் ரத்தம் வந்து சர்க்குலேஷன் இன்னும் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. நீங்க வீக்கத்தோட நடக்கிறதோட சாக்ஸ் போட்டு வீக்கத்தோட நடக்கும்போது, ரத்தம் தேங்கக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. சர்க்குலேஷன் இன்னும் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகளும் ஜாஸ்தி. அதனால ரத்தம் உறைஞ்சு போகக்கூடிய அந்த சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ கம்ப்ரஷன் சாக்ஸ் வந்து நீண்ட நேரம் பயணிக்கிறீங்க, லாங் ஃப்ளைட் ஹார்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு கிட்னில பாதிப்பு, லிவர்ல பாதிப்பு வந்திருக்கு, கால் வீங்கி போயிருக்கு. அவங்கலாம் வந்து சாக்ஸ் போட்டுக்கலாம்.